இப்போது அனைத்து இடங்களிலும் போய் கேட்டால் எங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் இல்லை என்ற ஒரு குறை இருக்கிறது, சாலை வசதிகள் இல்லை என்ற குறை இருக்கிறது, போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது என்ற குறை இருக்கிறது, குடிதண்ணீரை முறையாக பராமரித்து எங்களுக்கு தராமல் இருக்கிறார்கள் என்ற குறை இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் செய்து தர வேண்டும் என்று சொன்னால் தலைவர் இந்த கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இதில் வெற்றி பெறுவோமானால் இந்த அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு எங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். அதை மறவாமல் நீங்கள் எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பகுதியும் எடுத்து நாம் பார்த்தால் வார்டு 46 பட்டா வழங்க வேண்டும் என்று நீண்டகால கோரிக்கை இருக்கிறது. கடந்த ஆட்சியில் கழகத்தில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது பட்டா வழங்கியிருக்கிறோம். மீண்டும் இதர இருக்கிறவர்களுக்கும் பட்டா வழங்கவும், அதே போல் அந்த பகுதியில் சுகாதார மேம்பாடு செய்வதற்காக ஒரு மாநகராட்சி மூலமாக சுகாதார மையம் உருவாக்கவும், மேரிஸ் அவென்யூ குடிநீர் குமுளித்தோப்பு பகுதிகளிலிருந்து மேரிஸ் அவென்யூ குமுளித்தோப்பு பர்மா காலனி அந்த பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கவும், பீமநகரில் சாலைகள் போட வேண்டும், பொது கழிப்பிடம் மேம்படுத்தப்பட வேண்டும், ஆதிதிராவிடத்தில் இருக்க குடிநீர், சாலைகள், ரேஷன் கடை போன்றெல்லாம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். தேவையான அடிப்படை வசதிகளே முக்கியமாக இருப்பது பாதாள சாக்கடை திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று ஒன்று, இருக்கிற இடங்களிலே சாலை வசதி செய்யப்பட வேண்டும் என்று 2, மழைநீர் வடிகாலை மழைநீர் தண்ணீர் தேங்குவதை தவிர்க்க வசதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருக்கிற சாக்கடையை தூர்வாரி தண்ணீர் உடனடியாக வடிவதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே ரேஷன் கடைகளை புதிதாக துவங்க வேண்டும் என்றும், சில இடங்களிலே விளக்குகளை தெரு விளக்குகளை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் இதுதான் இந்த தொகுதியினுடைய மேற்கு தொகுதியில் இருக்கின்ற பெரும்பகுதியான மக்களுடைய குறையாக இருக்கிறது. இதை அனைத்தையும் எங்களால் இயன்றளவு நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை தந்து உங்களுடைய மேலான ஆதரவை எங்களுக்கு வழங்கி நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வழங்கி வெற்றி பெற வைப்பீர்களானால் நிச்சயமாக கடந்த காலத்தில் எப்படி இந்த திருச்சி மாநகரத்திலே கலைஞருடைய காலத்தில் மேம்படுத்தப்பட்டதோ அப்படி ஒரு சிறப்பான இடத்திற்கு திருச்சி மாநகரம் வரும். ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உறுதியாக இங்கு வரும். ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை சுற்றுச்சாலை அமைக்கின்ற திட்டம் வரும். அதோடு இங்கே வெக்காளியம்மன் கோயில் அந்த உறையூர் சாலையிலிருந்து நேரடியாக காவிரி ஸ்ரீரங்கத்தை அடைந்து, ஸ்ரீரங்கத்திலிருந்து நேரடியாக கொள்ளிடம் வழியாக நொச்சியம் வழியாக சமயபுரம் போவது போல ஒரு இணைப்பு, பில்கிரிம்ஸ் வருகின்ற பக்தர்கள் நேரடியாக ஒவ்வொரு ஸ்தலத்தையும் நேரடியாக சென்று பார்ப்பதை போல அந்த சாலைகள் அமைக்கின்ற திட்டம் ஏற்கனவே கழக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு இருக்கிறது. மீண்டும் அதை முயற்சித்து மாயனூரில் எப்படி ஷட்டர் போட்டு 2 வழி பாதை இருக்கிறதோ அதுபோல் தேவையான இந்த பகுதியினுடைய குடிநீர் ஆதாரங்களை பெருக்குவதற்காக ஒரு பெரிய ஷட்டர் டேம் மாயனூரில் இருப்பது போல அமைத்து அதன் மேலே நேரடியாக ஸ்ரீரங்கத்திற்கு செல்லவும், ஸ்ரீரங்கம் பகுதியில் வருகின்ற பேருந்துகள் எல்லாம் நிறுத்துவதற்கு அரசாங்கமே இடம் ஒதுக்கி தரவும், அங்கே இருக்கிற திருச்சி மக்களுக்கு பொழுதுபோக்கு செய்வதை போல அங்கே இடம் தேர்வு செய்து பொதுமக்களுக்கு அங்கே பார்க்குகள் போன்று அமைத்து வருகிற பக்தர்களும் பொதுமக்களும் பயன்பெறத்தக்க வகையில் அந்த பணியை செய்வோம். திருச்சி மாநகரில் ஒரு பக்கம் சென்னையிலிருந்து வருகிற சாலை, அந்த பக்கம் இப்போது வருகிற சாலை, ஆனால் திருச்சியிலிருந்து போகும்போது இந்த பைபாஸ் சாலையோடு இணைத்து நேரடியாக இடைஞ்சல் இல்லாமல் திருச்சி நகரத்திற்குள் இல்லாமல் நேரடியாக சுற்றுச்சாலை அமைவதைப் போல நிச்சயமாக அதை செய்வோம். அதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, பொதுமக்கள் அனைவரும் அருள் கூர்ந்து நீங்கள் உதயசூரியனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது உதயசூரியன் சார்பாக நிறுத்தியிருக்கிற எனக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மக்கள் நலம் பெற வாக்களிப்பீர் உதயசூரியன்.